இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான பாஸ்தா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தண்ணியில் ஃபஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 200 கிராம் பாஸ்தாவை இதில் சேர்க்குறேன். இனி பாஸ்தா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். வடிகட்டி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கூடவே ஒரு 6 பல் பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேருங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம பாஸ்தா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேருங்க. இது கூடவே பாதி வெங்காயம், அப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கேரட், கேப்சிகம், அப்புறம் கொஞ்சமாக கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இனி இந்த காய்கள் வேகிற டைம் நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்கலாம். சேர்த்து இந்த காயெல்லாம் நல்லா வெந்த அப்புறம் இதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கலாம். இந்த பாஸ்தாக்கே ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்குறது பூண்டு அப்புறம் தக்காளி. அதனால இந்த ரெண்டும் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. அப்புறம் இதில் உப்பு டேஸ்ட்டு பார்த்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்க்கலாம். பாஸ்தாவை சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் இனி இதுக்கு கூடவே கரம் மசாலா சேருங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்க்கலாம். சேர்த்தப்புறம் இதில் இனி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் இப்போ கட்டியான பால் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விடுறேன். அவ்வளோதாங்க. இனி இதை லைட்டாக கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.